தேவ் தமிழ் ஆஸ்ட்ரோ டிவி வீவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் ஜோதிடர் ராஜா பேசுகிறேன். நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது 2024 முதல் 2025 வரைக்கு உண்டான குரு பெயர்ச்சி பலன்கள் பார்க்க போகிறோம். ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில் என்ன மாதிரி பலன்கள் கிடைக்க போகிறது அப்படின்னு இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள். ஜோதிடம், ராசி பலன், ஆன்மீகம் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற பதிவுகள்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். மேஷ ராசியில் பயணம் செய்யும் குரு பகவான் 2024 ஆண்டு மே 1 முதல் ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடையப் போகிறார். குரு பகவான் தற்போது வக்கர நிலையில் மேஷ ராசியில் இருந்தாலும் 2024 ஜனவரி முதல் நேர்கதியில் பயணம் செய்வார். 2024 ஆண்டு மே மாதம் முதல் ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஜென்ம குருவாக பயணம் செய்ய போகிறார். குரு பகவான் உங்களுக்கு என்ன மாதிரியான யோகங்களை தரப்போகிறார் என்று பார்ப்போம். ரிஷப ராசியில் கார்த்திகை, ரோஹிணி, மிருகசீரிடம் ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளன. விரயஸ்தானத்தில் பயணம் செய்யும் குரு பகவான் 2024 ஆண்டு மே மாதம் முதல் உங்கள் ராசியில் வந்து அமர்கிறார். ஜென்ம குரு வனத்தினிலே என்று சொல்வார்கள். குரு பகவான் இடமாற்றத்தை தரப்போகிறார். குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு 5, 7, 9 இடங்களின் மீது விழுகிறது. ரிஷப ராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை இப்பொழுது கிடைக்கும். சிலருக்கு வேலையில் இடம் மாற்றம் மற்றும் ஊர் மாற்றம் ஏற்படும். சிலர் வீடு கட்டி நல்லபடியாக வாழ்வீர்கள். இப்பொழுது நீங்கள் இருக்கும் வீட்டில் மாடி கட்டி இருப்பீர்கள். வங்கியில் கடன் வாங்கி தொழில் தொடங்குவீர்கள். தொழில் வியாபாரம் வளர்ச்சியடையும். சித்திரை மாதத்திற்கு பிறகு அரசு வேலையில் இருப்பவர்கள் சட்டத்திற்கு உட்பட்டு செயல்படுவது நல்லது. இல்லாவிட்டால் சிறைச்சாலை வரை செல்ல வேண்டியிருக்கும். நிதானமாக இருக்க வேண்டும். குரு பகவானின் பார்வை ரிஷபராசியில் இருந்து கன்னி, விருச்சகம், மகரம் ராசிகளில் விழுகிறது. 5ஆம் வீட்டின் மீது குருவின் பார்வை விழுவதால் பிள்ளைகளால் நல்ல செய்திகள் இப்பொழுது தேடி வரும். பிள்ளைகளின் வாழ்க்கையில் சுப காரியங்கள் நடைபெறும். நல்ல வேலை கிடைக்கும். குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் மீது விழுவதால் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும். தம்பதியரிடையே இருந்த பிரச்சனைகள் நீங்கி நெருக்கம் கூடும். குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தின் மீதும் விழுகிறது. வருமானம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும். அதிகார பதவி, அரசு பதவியில் இருப்பவர்களின் அறிமுகம் உங்களுக்கு இப்பொழுது கிடைக்கும். அவர்களால் உங்களுக்கு நல்ல உதவிகளும் கிடைக்கும். தந்தை வழி பூர்வீக சொத்துக்கள் இப்பொழுது உங்கள் கைக்கு வந்து கிடைக்கும். கௌரவ பதவிகள் கிடைக்கும். பணம் பல வழிகளிலும் இருந்து வரும். வங்கி கடனை அடைப்பீர்கள். குரு பகவான் உங்கள் ராசியில் கார்த்திகை, ரோஹிணி, மிருகசீரிடம் நட்சத்திரங்களில் பயணம் செய்யும் போது வருமானம் உங்களுக்கு அதிகரிக்கும். செலவுகளை கட்டுப்படுத்தினால் மட்டுமே சேமிக்க முடியும். ரிஷபராசியில் பிறந்து ராகு திசை, குரு திசை நடப்பவர்களுக்கு, வெளிநாடு வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு கட்டாயம் வெளிநாடு செல்லும் யோகம் இப்பொழுது கிடைக்கும். ஜென்மகுரு சிலருக்கு இருக்கும் இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு இடம் மாற்றத்தை தருவார். பதவி உயர்வுடன் கூடிய சம்பள உயர்வும் இப்பொழுது கிடைக்கும். அலுவலகத்தில் உங்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கப்பெறுகிறது. உடல் ஆரோக்கியத்தில் கவனமும் அக்கறையும் இருக்க வேண்டும். கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்கள். இந்த குரு பெயர்ச்சியின் மூலம் உங்கள் பொருட்களின் விற்பனை மிகவும் நன்றாகவே இருக்கும். உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் மிகப்பெரிய உதவிகளை நீங்கள் செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு மேலிடத்திலிருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வந்து சேரும். படிப்படியான வளர்ச்சியை காண்பீர்கள். வருமானம் நன்றாகவே இருக்கும். செலவும் அதிகமாகும். சக ஊழியர்களால் நன்மை அடைவீர்கள். புதிய வாகனங்களை வாங்கும் வாய்ப்பு இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கையில் மேன்மையடைய கூடுதல் கவனத்துடன் உழைப்பது அவசியம். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த பெயர்ச்சியின் மூலம் வாகனங்களை உபயோகப்படுத்தும் போது கவனமாக உபயோகப்படுத்துவது நல்லது. பிரச்சனைகள் மற்றும் விவகாரங்களில் தீர ஆலோசனை செய்த பிறகு பக்குவமான அணுகுமுறையை கையாள்வது அவசியம். பண வரத்து அதிகரிக்கும். காரிய தடங்கல்கள் ஏற்படலாம். மனதில் ஏதாவது ஒரு கவலை உண்டாகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கக்கூடும். புதிய நபர்களின் நட்பு இப்பொழுது கிடைக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாக நடக்கும். நயமாக பேசுவதன் மூலம் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக செயல்படுவது நல்லது. மிருகசீரிஷம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்கள். இந்த குரு பெயர்ச்சியின் மூலம் வேலை பார்க்கும் இடத்தில் பொருட்களை கவனமாக பாதுகாப்பாக வைப்பது நல்லது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும்.
வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே உறவு பலப்படும். பிள்ளைகள் மகிழ்ச்சியடைய தேவையானவற்றை செய்வீர்கள். மனதில் ஏதாவது கவலை இருந்து வரும். இஷ்ட தெய்வத்தை வழிபட கவலைகள் குறையும். ஆன்மீக நாட்டத்தை அதிகரித்து கொள்வதன் மூலம் மன நிம்மதி ஏற்படும். உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும். மனதுக்கு சந்தோஷமான காரியங்கள் நடக்கும். உங்களுக்கு சிறப்பு பரிகாரம்: மல்லிகையை கட்டி அருகில் இருக்கும் அம்மன் கோவிலுக்கு அர்ப்பணித்து அர்ச்சனை செய்து வணங்குவது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளையும் வெற்றிகளையும் கொடுக்கும். அன்பர்களே, இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.